இல்ல சார், அவங்க திமுக வந்து புகழேந்தி சார் மாதிரி கல அரசியல புரிஞ்சு பேசுறாங்கன்னு எடுத்துக்கூடாதா? எது கலர் நீங்க தான் இப்ப கொஞ்சம் மாத்திட்டீங்க. ஆனா அவங்க அதிமுக இருக்கக்கூடிய பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கு, இல்ல அவங்க அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் இவங்க எல்லாம் வேலை பார்க்காத அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் புதுசா ஒரு இடத்தை பிடிக்க முடியுமா? they are not able to digest. That is the main problem. 7 மாசத்துல என்டிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா, சார் அதுக்கு முன்னாடி சினிமா நடிகர். ஆந்திரா சார், தமிழ்நாடு வேற சார். இல்ல தமிழ்நாட்டுல அடுத்த 72 எம்ஜிஆருக்கு 72ல கட்சி ஆரம்பிச்சு 77ல தான் சார் ஆட்சி. you are wrong. 72ல கட்சி ஆரம்பிச்சாரு. முதல்ல புதுச்சேரியில் ஆட்சி அமைச்சிட்டாரு. திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல ஜெயிச்சாரு. திண்டுக்கல்ல போய் 73ல ஜெயிச்சாரு. சார் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு டைம் எடுத்துச்சுல, அது கொஞ்சமாச்சு விஜய்க்கும் ஆகும். அதனாலதான் நான் என்டிஆரை கம்பேர் பண்ணேன். நீங்க மக்கள் சார், நான் வந்து நாளை காலையிலேயே ஸ்டாலின் அவரை எடுத்துட்டு இவர் சிஎம் வருவார்னு பேச வரல. யார் விஜய சொல்றீங்க? விஜய. அந்த எழுச்சி, அந்த ஆரவாரம், எதையும் எதிர்பார்க்காமல் சேருகின்ற கடவுளையும் மிக்க தொண்டர்கள், இவங்களெல்லாம் ஒன்னா கடல் போல முதல் நாள் ராத்திரியே வந்து காத்துட்டு இருந்த கூட்டம், எதையும் கூட்டப்படாத கூட்டம், கூடிய கூட்டம். வெரி இம்பார்ட்டன்ட் சார். கூட்டம் யார் வேணாலும் கூட்டலாம் சார். இப்ப கரெக்டா சொல்லி காசு கொடுத்தா கூட்டிடலாம். பழனிசாமி மாதிரி 300 ரூபாய் பிரியாணி கொடுத்தா கூட்டிடலாம். எல்லா கட்சியிலும் நடக்குது கூட்டம் கூட்டுறது. நடக்குதுங்க. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, தலைவருக்கு விடிய விடிய இருந்தவ எவனும் காசு வாங்கினது இல்லைங்க. ஒரு தொண்டன் இன்குலர் புகழேந்தி. அம்மா வராங்கன்னா போய் ஆரவாரமா நின்னோம், திட்டங்களை சொல்லுவாங்க அந்த தாய் அப்படின்னு. காசு வாங்கினது இல்லைங்க. இன்னொரு படி போறேன். அடுத்ததா கேப்டன் விஜயகாந்த் வராருன்னு யாரும் காசு வாங்கிட்டு கூட்டம் வந்தது இல்லைங்க. ஒப்பான சொல்றேன் நான் உங்களுக்கு பல விஷயங்களை. இன்னைக்கு சீமான் கூட போறாரு, எல்லா இடத்துலையும் போற தப்பா ரைட்டோ அவர் பெரியார பேசுறபடி திருப்பி பேசணும். நம்ம அங்க போய் காசு வச்சுட்டு அவரு பாலிடிக்ஸ் பண்ணல, அவர்கிட்ட இல்லை. அதனால போற இடத்துல ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு மீட்டிங்கை போட்டு பேசிட்டு ஏதோ பேசுற பிரபாகரா ரைட்டு. இப்படிதான் சில தலைவர்கள். ஆனா இவங்க எல்லாத்தோட விஜய்க்கு கூட்டின கூட்டத்தை அலட்சியமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க. இது வாணி, இது வந்து ஒரு உங்களுக்கு அபாய சங்கு, இது ஒழிக்கப்பட்டு விட்டது. அதுல வந்து கூட்டத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு. ஆமா, பேசுற ஸ்டார்ட் பண்றாரு. கண்ட்ரோலுக்கு கிடைக்கல கூட்டம். என்ன நடக்குமோன்ற ஒரு பயம் வருது இல்ல.